கொடைக்கானலில் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கவில்லை என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களிடம் புகார் அளித்த துப்புரவு பணியாளர்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த தூய்மை பணியாளர்களை தடுத்து நிறுத்திய நகராட்சி ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் கொட்டும் மழையிலும் தங்களது கடமையை பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பல வருடங்களாக இதுபோன்று ஒப்பந்தக்காரர்கள் முறையாக சம்பளம் வழங்காததால் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் புதிதாக பதவியேற்ற மாவட்ட ஆட்சியர் முறையான ஊதியம் கொடைக்கானல் நகராட்சி வழங்கப்படவில்லை என்று இன்று கொடைக்கானல் ஆய்வுக்கு வந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்களிடம் மனு அளித்தனர். இப்போ வந்து வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களை யாருமா இங்கே வர சொன்னது, நேரடியாக வந்து இது பண்றீங்களான்னு கேட்குறாங்க. லேபர்ஸ் யாருக்கா சார், நாங்கள் வந்து கலெக்டர் கிட்ட யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். சரிங்களா, நான் பார்த்துட்டு ஒரு 15 நாள் உங்களுக்கு திருப்பி இது பண்ணுறேன். சரிங்களா, மினிமம் வேஜஸ் கலெக்டர் என்ன கொடுத்ததோ அதை சார்கிட்ட வந்து இந்த விஷயமா சம்பளம் ஓகே என்ன வெடிஷன் கொடுத்தாங்க சார். சம்பளம் வந்து ஒரு 350 ரூபா தராங்க சார். நாங்கள் இது சம்மந்தமாக சாருக்கு லெட்டர் கொடுத்தோம் சார். இதில் வந்து கலெக்டர் வேஜஸ் 2022 ஜியோ 62 மணி தான் நாங்கள் சம்பளம் தரேன்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க சார். நான் டெண்டர் டாக்குமெண்ட்லேயே இவ்வளோ சம்பளம் இருக்குங்க சார். நாங்கள் இது கேட்க இருக்குங்க சார். இந்த மாதிரி நாங்கள் சரியாக சம்பளம் கொடுக்குறோம், லேபர்ஸ் போய் சொல்கிறாங்க. இப்போ கூட வெளியே வந்து சம்பளம் அக்கௌண்ட்டில் தானே வாங்குறீங்க? ஆமாம் சார், அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் சார் எல்லாமே இது சொன்னாங்க சார். நாங்கள் வந்து நீங்கள் தனியாக வாங்க, எல்லாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒரு 2 பேர் மட்டும் நீங்கள் வாங்க, நான் முனிசிபாலிட்டி கேட்டுட்டு சொன்னேன். சரிங்க, மினிமம் வேஜஸ் கொடுக்கணுங்கிறது அரசுல ரொம்ப அவங்க ஸ்பின் பண்ணிருக்காங்க சார். என்னன்னா நாங்க மினிமம் வேஜஸ் தரோம்னு சொல்லிருக்காங்க சார். உங்களுக்கு சார் அவங்க 8 வருஷமா இந்த டெண்டர் எடுத்துக்காங்க சார். 8 வருஷமா இதே இஷ்யூ தான் சார் இருக்கு. தூய்மை காவலர் பொறுத்த வரைக்கும் அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க. நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை என்ன இருக்கு. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பா அத்தாரிட்டி தானே, நகராட்சி அத்தாரிட்டி தானே. நகராட்சியில் இருக்க சூப்பர் சரி கமிஷனர் எல்லாத்துக்கும் கேட்டோம். அனுப்பி ஆணையர் தான் லெட்டரே போட்டிருக்காங்க. லெட்டர் போட்டது எனக்கு யாரும் கிடையாது. இல்லை என் பேர் தான் வேலைங்க. படிங்கண்ணே, நான் ஒன்றும் சொல்லணே, படிங்கண்ணே. கொடைக்கானல் நகராட்சியில் பணியாற்றும் துப்புரவு ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை துப்புரவு ஒப்பந்த பணியாளராக எடுத்திருக்காங்க. அது வந்து ஒப்பந்தம் எடுத்திருக்கு ஜிஎஸ்எம்எம் நிறுவனம்ங்கிறவங்க. அவங்க தொடர்ந்து ஒரு 8 வருஷமாக இங்கே வந்து ஒப்பந்த பணி எடுத்திருக்காங்க. ஆனால் துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் வந்து கலெக்டர் வேஜஸ் படி 585 ரூபா தரேன்னு சொல்லிட்டு துப்புரவு பணியாளருக்கு மாதம் ஒரு நாளைக்கு சம்பளம்னா 350 ரூபா மட்டும் தர்றாங்க. தொடர்ந்து இது மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. இந்நிலையில் யாரும் செவி சாய்க்காதனால இன்றைக்கி கலெக்டர் கொடைக்கானல் நகராட்சிக்கு வந்தாங்க. நான் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தோம்.